ஹாய் வணக்கம். வெல்கம் டு ரீமா அண்ட் மாமா யூடியூப் சேனல். இன்றைக்கி மார்கழி 7வது நாள் காலை பொழுது ரொம்பவே அழக ஆரம்பிச்சது. இங்கே பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் குளிர் அதிகமாகிட்டே போகுது. இன்றைக்கி கூட டெம்பரேச்சர் 15 தான் இருக்குது. ரொம்பவே குளிர் ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவே சிம்பிளான அழகான கலர்ஃபுல்லான ஒரு ரங்கோலி தான் நான் இன்றைக்கி போட்டிருந்தேன். ரங்கோலியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு தான் நான் அப்புறமா குளிக்கவே போனேன். சூடு தண்ணி வச்சுட்டு ரங்கோலி போட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா குளிச்சுட்டு பூஜை வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். உங்ககிட்டலாம் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு தோணுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஸ்டேட்டஸ் நீங்கள் போடும்போது ரொம்பவே கவனமாக போடுங்க. ஒரு விஷயம் சந்தோஷமாக நடந்தாலும் அதில் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க, கஷ்டமாக நடந்தாலும் அதில் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்னது? எங்களோட ஸ்டேட்டஸை காமிக்கணும் இல்லையா? அதுதான் ஸ்டேட்டஸ். அப்போது அதில் நீங்கள் சந்தோஷமான விஷயத்தை ஷேர் பண்ணும்போது அந்த ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களாக தான் இருக்கும். நீங்கள் நம்பர் கொடுத்தவங்களாக தான் இருக்கும். அது சொந்தக்காரவங்களாக இருக்கட்டும், அப்புறம் சுற்றி இருக்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க. நீங்கள் சந்தோஷத்தை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் கண் திஷ்டின்றது ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். கண் திஷ்டி பட்டுச்சுன்னா அந்த குடும்பத்தில் நீங்கள் பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு ரொம்பவே கஷ்டப்படணும். அதனால சந்தோஷமான விஷயங்களையும் நீங்கள் ஸ்டேட்டஸில் ஷேர் பண்ணாதீங்க. அப்புறமா ஒரு கஷ்டமான விஷயம் வந்தாலும் கவலையான கவிதைகள் வைக்கிறது நிறையா பேர் பழக்கம் கூட. நான் கூட வச்சுருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்படி வைக்காதீங்க. அதை பார்த்தும் அவங்க சந்தோஷந்தான் படுவாங்களே தவிர, ஐயையோ இவங்க கஷ்டப்படுறாங்க போல் அப்படின்னு யாருமே மனசால் உங்களை நினச்சி கஷ்டப்பட மாட்டாங்க. உங்களை நினச்சி கஷ்டப்படுற ஜீவன்னா அது உங்களை பெற்ற அம்மா அப்பா, அப்புறமா கடவுள். இவங்க மட்டும்தான் உங்களை நினச்சி கஷ்டப்படுவாங்க. கடவுள் நினைப்பார், ஐயோ என் புள்ள இவ்வளோ கஷ்டப்படுதே அப்படின்னு சொல்லி அவங்க நாங்கள் கேட்குற வரங்களையும் எங்கள் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு கேட்குற வரங்களை கொடுப்பாங்க. அதனால் உங்கள் ஸ்டேட்டஸை நீங்கள் ஃபோனில் வைக்காதீங்க, கடவுள்கிட்ட கொண்டு போய் வைங்க. இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும். சந்தோஷம்னாலும் கடவுள்கிட்ட போய் சொல்லுங்கள், இன்றைக்கி நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், இதை விட சந்தோஷத்தை கொடு, இல்லைன்னா இந்த சந்தோஷத்தை இப்படியே நீடிச்சு வை, எங்களுக்கு கஷ்டம் கொடுக்காத அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேளுங்க. அதே மாதிரி ஒரு கஷ்டம்னா கூட நீங்கள் கடவுள்கிட்ட போய் சொல்லுங்கள், ஏன் இவ்வளோ எனக்கு கஷ்டம் கொடுக்குற, ஏன் முருகா, ஏன் விநாயகா, ஏன் அம்மா, ஏன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடவுள் முன்னாடி கையேந்தி கேளுங்க. உங்கள் கஷ்டம் எல்லாம் அவங்க தான் தீர்த்து வைப்பாங்களே தவிர, இந்த ஃபோனில் ஸ்டேட்டஸ் பார்க்குற யாருமே உங்கள் கஷ்டத்தை தீர்த்து வைக்க மாட்டாங்க. இது என்னோட அனுபவத்திலேயே சொல்கிறேன். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் ஃபோனில் ஸ்டேட்டஸ் வச்சு அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்த வேணாம். அது உங்களுக்கு தான் சரியில்லை. என்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம், அது நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமா அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒருத்தவங்க நல்லது செஞ்சாலும் அதை நான் மறக்க மாட்டேன். அதை விட பல மடங்கு நல்லதை நான் அவங்களுக்கு செய்வேன். நன்றியும் வச்சுட்டே இருப்பேன் அவங்க மேலே. ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னாலும் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ட்டு தோணும். இதே எனக்கு ஒரு கெட்டது, என்னை பற்றி கெட்டதாக நினச்சாங்களோ இல்லைன்னா தீங்க ஒரு விஷயம் செஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கஷ்டத்தில் நாங்கள் இருக்கோம், அதை புரிஞ்சிக்காமல் எங்கள் மேலேயே பழிய போட்டு எங்களையே தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேலே ஒரு வெறுப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த வெறுப்பை விடவே முடியாது. அந்த வெறுப்பு அது அப்படியே இருக்கும். அதை எனக்கு மறுபடியும் அதுலேருந்து வெளியில் அவங்க கூட நல்லா பேசணும், நல்லா பழகணும் அப்படின்னு எனக்கு தோணாது. அது என்னோட சொந்தங்களாக இருக்கட்டும், சுற்றி உள்ளவங்களாக இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அப்படி தான். எனக்கு ஒரு கெட்டது நினச்சிட்டாங்க, என்னை பற்றி கெட்டதாக பேசிட்டாங்க, என் கூட ஒரு சண்டை போட்டுட்டாங்க அப்படின்னா மறுபடியும் நான் அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அவங்க என்ன கஷ்டப்பட்டாலும் நான் அப்படி தான் இருப்பேன். அதனால தான் சொல்கிறேன், என்னை விட்டு போனவங்கெல்லாம் அப்படியே போயிருங்க. மறுபடியும் என்னை தேடி வரணும்னு நினச்சும் பார்க்காதீங்க. சந்தோஷமாக இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட கொண்டு வராதிங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கும் சொல்லாதீங்க. உங்கள் லைஃப்பில் இப்படி ஒரு பொண்ணு இருந்ததே நீங்கள் மறந்துடுங்க. எனக்கு, என் பொண்ணுக்கு, என்னோடய புருஷனுக்கு
அந்த கடவுள் போதும். எங்களுக்கு உண்மையாக இருக்கிற 2, 3 பேர் இருக்காங்க. அவங்க மட்டுமே போதும். மற்றபடி நீங்கள் யாருமே வேணாம். அப்புறமா என்னோட 7வது நாள் மார்கழி ரங்கோலி இப்படி தான் இருந்தது. எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.